லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தப்பா இருக்கு. ஏங்க ஏங்க என்னங்க ஏதோ யோசனையில இருக்கீங்க? இல்ல பாப்பா, எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. என்ன விஷயம்? இல்ல பாப்பா, இந்த செந்தில் பைய கல்யாணம் சொல்லியா 1000 2000 இல்ல சொல்லையா 2 லட்சம் ரூபா வட்டிக்கு வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதை இந்த அமுதா பார்த்துட்டு தானே இருக்கா? அதத்தான் எல்லாரும் பார்த்தோமே. அவ ஒரு பொறுப்பான பொண்டாட்டியா இருந்தா அவ என்ன பண்ணிருக்கணும்? என்னங்க செஞ்சிருக்கணும்? இப்ப நானே கடை வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் வையி. உன் ஆத்தா வீடு இவ்வளவு கேவலமா இல்லாம நல்ல பகுசான குடும்பமா இருந்தா நான் கஷ்டப்படுற பார்த்துட்டு நீ சும்மாவா இருப்ப? அது எப்படிங்க சும்மா இருப்பேன்? வீட்ல ஒத்த கால்ல நின்னாச்சும் காசை வாங்கி கடன் அடிக்க பாத்துருக்க மாட்டேன். அப்ப செந்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது முறைப்படி அமுதா என்ன பண்ணிருக்கணும்? அவங்க அப்பச்சிட்ட போய் பணத்தை கேட்டு வாங்கி வாங்கின கடனை அடைச்சிருக்கணும்ல? ஆமாங்க, சரிதான். அதுக்கு வக்கீலாட்டாலும் அதிகாரம் பண்ற திமிரு மட்டும் உடம்பு ஃபுல்லா இவளுக்கு இருக்குங்க. இவளால போலீஸ் ஸ்டேஷன் போய் அடிபட்டு மிதிப்பட்டு வந்தா இவ கொஞ்சம் கூட அதை பத்தி யோசிக்காம நம்மளையே அதிகாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த அம்மாவும் என்னமோ அவ ஊர்ல இல்லாத மருமக மாதிரி அவளை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கன போய் முடிய போகுதோ? அவளை விடு பாப்பா, அவ அப்புச்சு ஒரு பெரிய மனுஷன் தானே. செந்திலுக்கு அமுதாக்கு நடந்தது என்ன காதல் கல்யாணமா? ஊரை கூப்பிட்டு முறையா பண்ண கல்யாணம் தானே. பொண்ணு புகுந்த வீட்டுக்கு வந்து இம்புட்டு நாளாச்சுன்னு அவங்க செய்ய வேண்டிய சீர்வரிசை எல்லாம் செஞ்சாங்களா? அவங்க கிடைச்ச வரைக்கும் லாபம்னு அவங்க பாட்டுக்கு நோகாம உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் நம்ம கட்டண சேலையோட அப்பன் வீட்டுல முறைச்சிட்டு வந்துட்டு இங்க நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க என்னமா அப்படியே நைஸா நழுவி ஓடலாம் பாக்குறாங்க. என்ன டிராமா பண்ணிருக்கிறாங்க ஆளாளுக்கு. இதெல்லாம் இந்த வீட்டுல உள்ள பெரிய மனுஷங்க தட்டி கேட்கணும். ஆனா நான் இத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேனா? கண்டிப்பா கேட்பேன். அவன்கிட்ட கேட்கத்தான் போறேன். இருக்கட்டும், இன்னைக்கு அவனுக்கு வைக்கிறேன் கச்சேரி. நான் தனியா போனா சரியா வராது, நீ வா. இளங்கோ அப்பச்சி வாங்கய்யா. வாங்க. வணக்கம். வாங்கய்யா. வாங்கம்மா. வணக்கம். அர்ச்சனை தட்டை கொடுத்தீங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாமா? கொடுங்க. இந்தாங்க. கொடுங்கம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடலாம். பேஷா பண்ணிடலாம். ஏங்க அந்த நிக்கிறான்ல, மறைக்கிறேன், காப்பாத்து. आध्रय सर्वदेवानां धूपोऽयं प्रतिगृह्यतां धूपमाग्रापयामि. இந்த மாலை மரியாதை எல்லாம் மான மரியாதை இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்படின்னா என்னன்னே தெரியாதவங்க போய் மாலை மரியாதை எல்லாம் அங்க வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஐயரே, சாமி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கு. ஹலோ, என்ன சாமி கும்பிட தானே வந்தீங்க? இல்ல வம்பு சண்டை இழுக்க வந்தீங்களா? ஆமா, எங்களுக்கு வேற வேலை இல்ல. உங்களோட பம்பு சண்டை இழுக்கிறதா எங்க வேலை. அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். ஏங்க எப்ப பாரு ஏதாவது வம்பு வளர்க்கணும்னே வருவீங்களா? எல்லாம் ஓரளவுக்கு தான் மரியாதை.
பாத்துக்கிடுங்க. என்னையா மரியாதைன்னு உங்களுக்கு தெரியாத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? மரியாதைன்னு என்ன தெரிஞ்சுக்கணும்னா எங்கிட்ட வாங்க, 4 வார்த்தை சொல்லித் தரோம். யாரு நீங்க மரியாதை சொல்லி தரீங்களா? சரியான ஃப்ராட் குடும்பம். முதல்ல உங்க வீட்டு மானம் காத்துல பறக்கிறத பாருங்க. என்ன? அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதைன்னு சொல்லி கொடுக்கலாம். ஓஹோ, ஏன் தம்பி வாதியாருன்னு பொய் சொன்னதை வச்சுக்கிட்டு கல்யாணத்துல குழப்பத்தை உண்டு பண்ணீங்க. சரி, நியாயம்தான், அப்படியே வச்சுப்போம். அப்ப உங்க நிலைமைக்கு நீங்க செஞ்சதெல்லாம் பொறுத்துக்கலாம். போட்டுங்க. அதான் இப்ப பஞ்சாயத்துல அமுதா எங்க வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்ப நியாயமா அவளுக்கு பேசின சீர்சனத்தை பண்றதானே மரியாதை உள்ளவங்க பண்ற காரியம். அட நீ என்ன பரம, அதென்ன இவங்களுக்கு என்ன தெரியாதா? எல்லாம் பெரிய திட்டம் போட்டு ஒன்னொன்னு பண்ணிருக்காங்க. முதல்ல கல்யாணத்துல பூந்து குழப்பிட்டோம்னா சீர்வரிசை எல்லாரும் மறந்துடுவாங்கல்ல. பிறகு புறவாசல் வழியா பொண்ணை அனுப்பிச்சு விட்டுட்டா சீர்சனத்தை பத்தி யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. பரம, இதெல்லாம் பிளான். யோ, தேவையில்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. பார், என் தங்கச்சிக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் அப்பச்சி வாங்க. இவர் எங்க போறாரு? இல்லையா ஏ வெள்ளச்சட்டா இல்லையா? ஏ ஆட்டோக்கு 100 ரூபா கொடுத்துருக்கோம். புரியுது அவன? கொஞ்சம் இருங்க அப்பச்சி, அவன் ஏதோ பேசிக்கிட்டே போறான். நீங்க எதுவும் பேசாம சும்மா வந்துட்டு இருக்கீங்க. இளங்கோ, சாக்கடையில கல்ல தூக்கி போட்டா அது நம்ம மேலதான் தெரிக்கும். வா, இது நமக்கு தேவையில்லாதது. பெரிய மனுஷா, பதில சொல்லிட்டு போயா. என்ன பயமா? இப்படியே நலிவு சீர் செய்யாம போயிட்டு அப்படியே ஏமாத்திரான் பாக்குறீங்களோ? யோ பெரிய மனுஷா, உன்னதாயா பதில் சொல்லுங்க. ஏங்க, இந்த பொழப்புக்கு எதுக்கு வெள்ளையும் சொல்லாம சுத்தன? யோ அப்பூச்சி, அப்பச்சி என்னப்பா போயிட்டான்? அதானே செய்வானா சீரு? விடுங்க, நம்ம போட்ட பொடுக்க எல்லாம் நல்லபடியா செய்வாங்க. அப்படின்றியா? செய்யணும். செய்வான். அப்பச்சி அப்பச்சி அப்பச்சி, எனக்கு ஒரு சின்ன யோசனை. நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. நம்ம முறைப்படி உமா நம்ம வீட்டை விட்டு போறப்போ அவளுக்கு எல்லா சரியும் அனுப்பிதானே வச்சோம். அதே மாதிரி அமுதாவும் நம்ம வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிருக்கான்னா அவளுக்கும் அந்த சீரெல்லாம் கொடுக்கறது தானே முறை. அதை கொடுத்துருவோம் அப்பச்சி. அதை கொடுக்கலன்னு தானே ஊர் முன்னாடி நம்ம இப்படிலாம் பேச்சு கேட்க வேண்டியதா இருக்கு. நாம எதுக்கு இந்த பேர்லாம் சுமந்துட்டு இருக்கணும்? என்னங்க என்ன பேசுறீங்க? சீரு குடுக்கறதுங்கிறது நாமளா நம்ம சுய விருப்பத்தோட குடுக்கறது. அது நம்ம விருப்பப்படி கல்யாணம் பண்ணி போற பொண்ணுங்களுக்கு குடுக்கறது. திமிருக்குன்னு அவ இஷ்டத்துக்கு போய் குழியில விழுவா, நாம சீர் செய்யணுமா? நாகு, ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கியா? நான் அப்பச்சிட்டு தானே பேசிட்டு இருக்கேன். நான் ஏன் அமைதியா இருக்கணும்? நான் சொல்றதுல நியாயம் இல்லைன்னு நீங்களே உங்க நெஞ்சத்தோட சொல்லுங்க. நான் பேசுறதே விட்டுறேன். அமுதாவை நாமளே முழு மனசோட மறு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தா அவங்க என்ன கேட்டாலும் அதுல அர்த்தம் இருக்கு. உங்க தொங்கச்சி அவ்வளவுதானே போனா, பிறவு எங்க இருந்து சீர் செய்யணும்னு அவங்க கேக்குறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நாகு, சும்மா எதையும் புரியாம பேசாத. எல்லாத்துக்கும் முறைன்னு ஒண்ணு இருக்கு. நாம பொண்ணை பெத்தவங்க, நாம அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். என்னதான் முறையோ, நான் அப்பவே சொன்னேன் அந்த வீட்டு சம்பந்தம் வேண்டாம் வேண்டான்னு. கேட்டீங்களா? வாத்தியார் மாப்பிள்ளன்னு போய் விழுந்தீங்க. இப்ப யார் அசிங்கப்படுறது? பொண்ணு பார்த்ததுல இருந்து கல்யாணம் ஆரம்பிச்சு கல்யாண மண்டபத்துல இருந்து ஏகப்பட்ட அசிங்கத்தை பார்த்துட்டோம். 10வது குறைக்கு பஞ்சாயத்தை கூப்பிட்டு அங்கே அசிங்கப்படுத்திட்டான் நம்மள. இந்த அசிங்கத்தை எல்லாம் நாம வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஆனா அவங்களுக்கு எல்லாமே செய்யணுமா? நாகு, நீ எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா? 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பொது இடத்துல மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டேன். இல்ல அப்பச்சி, அமுதாவுக்கு உன் விருப்பத்துக்கு எதையாவது ஒண்ணு பண்ணி தொலைச்சு விடு இளங்கோ. என்னைக்கா இருந்தாலும் இது அசிங்கம் தான். இது இதோட தொலையட்டும். வேகமா சுத்துது, காத்து மட்டும் வர மாட்டேங்குது. மழை காலம் ஆரம்பிச்சிருச்சுன்றாங்க, வெக்க மட்டும் போக மாட்டேங்குது. கசகசன்னு இருக்கு. ஒரு ஏசி இல்ல, வந்தவங்களும் வெறுங்கை ஆடிட்டு வந்துட்டாங்க.
கொடுத்தா சூடா இருக்குங்க. இதாச்சும் இருங்க. இன்ன வரைக்கும் நீடிக்குதே. அமுதாமா, ஏதோ வண்டி சத்தம் கேக்குது, என்னன்னு போய் பாரு. என்ன வேற எந்த கடைக்காரன் வந்துட்டானா? நிம்மதியா ஒரு காப்பி கூட குடிக்க முடியல. அண்ணா, அத்தை, அண்ணன் வந்திருக்கு. அண்ணனா? எந்த அண்ணன்? அண்ணா வாண்ணே. அமுதா, வாண்ணே. வாங்க, வணக்கம். உட்காருங்க தம்பி. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. அண்ணா, என்ன இந்த வண்டியில வந்திருக்க? அது என்னதான் கல்யாணத்துல என்னென்னமோ குளறுபடி நடந்திருந்தாலும் இதெல்லாம் முறையா பெரியவங்க பேசி முடிவு பண்ண கல்யாணம் தானே. அப்பச்சிக்கு ஏதோ மனக்கசப்பு இருக்கலாம். கல்யாணமும் முடிஞ்சிருச்சு, நீயும் இங்கதான் வாழ்வேன்னு வந்துட்ட. அதான் செய்ய வேண்டிய முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. முறையா? அண்ணா, எனக்கு புரியல, என்ன முறை? அது அப்பச்சி உனக்கு செய்ய வேண்டிய சீரெல்லாம் முறையா செய்யணும்னு நினைக்கிறாங்க. எங்க? அதான் உனக்கு கொடுக்க வேண்டிய சீர்சனத்தை எல்லாத்தையும் வண்டியில் எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. பாத்தியாடி பாப்பா, நேத்து போட்ட போடுத சீரு வீடு தேடி வந்துருச்சு. அத்தை கேட்கிற விதத்துல கேட்டா கிடைக்கும்னு சும்மா சொல்லியிருக்காங்க. அதாங்க. வாங்க போ, எப்படி இருக்கியா? வாங்க உட்காருங்க. ஏன் நின்றுக்கிட்டு இருக்கியா? ஒரு வாய் காப்பி தண்ணி குடிங்க. அத்தை சுவியை நல்லா போடுவீங்களா? போட்டு கொண்டு வாங்க, போங்க. என்ன முறைக்கிறீங்க? வேணாம்னா வேணாம்னு சொல்லுங்க. அண்ணா, எனக்கு எதுவும் வேண்டாம், நீ எடுத்துட்டு போ. ஏ பாப்பா, நீ பேசு, விடாத. ஏய் அமுதா, என்ன பேசிட்டு இருக்க? பிறந்த வீட்டுல இருந்து வர சீரை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? முறையா குடுக்கறத இப்படி முறை இல்லாம திருப்பி அனுப்புறது தப்புதேன். அதானே அப்பா வீட்டை காப்பாத்தணும்னு நினைக்கிறியாக்கும். இம்புட்டோண்டு சீர் வந்ததுனால உங்க அப்பா விட்டு சொத்து ஒன்றும் கரைஞ்சிராது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் என் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அது என்னோட கௌரவ பிரச்சனை. காசு பணம் இல்லாம என்னத்த கௌரவம்? ஆகுனா நல்ல உருண்டை கண்ணை வச்சுட்டு முறைங்க. குடும்பத்தோட நல்லது தானே சொல்றோம். அப்புச்சி என்னைய முழுசா மனசார ஏத்துக்கிற வரைக்கும் எனக்கு அங்கன இருந்து எதுவுமே வேணாம். இல்ல அமுதா, அண்ணன் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளு. அண்ணன், உண்மையிலேயே உனக்கு என் மேல பாசம் இருந்தா, என் உணர்வுக்கு நீ மரியாதை கொடுத்தா, தயவு செஞ்சு இதை எடுத்துட்டு போனேன். என்ன பாப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கே? சரி, கொஞ்சம் பொறு. என்ன பாப்பா போற? இப்ப என்ன பண்றது? ஐயோ ஏ அமுதா, அத்தை கூப்பிடுங்க. மற்றதெல்லாம் வேணான்ட்ட. இது அம்மா வச்சிருந்த அஞ்சரை பெட்டி உனக்கு ரொம்ப பிடிச்சி போய் வச்சிருந்தியேன்னு நான் எடுத்துட்டு வந்தேன். இதையாவது வாங்கிக்கோமா. என்னங்க தரா, அஞ்சரை பெட்டிலாம் வாங்கிட்டு இருக்கு. ஏங்க பாத்தீங்களா எவ்வளவு இருக்குன்னு? அம்மா ஞாபகமா வச்சுக்கம்மா. எனக்கு எதுவும் வேணான்னு. என்னடி இதையும் வேணாம்ன்றா?
ஏய் அமுதா, உனக்கு என்ன கூறு கெட்டு போச்சா? வீடு இப்ப இருக்கிற நிலைமையில வர மகாலட்சுமியை திருப்பி அனுப்புற? அதானே அத்தை, என்னத்த கல்லுமா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா? சொல்லுங்க உங்க மருமகிட்ட. வட்டிக்காரன் வட்டி கேட்டு வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனால. இன்னும் 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்கேன். அதுல 1 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. வேணாம்னா யார் கட்டுவா? இது ஏன் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம். தயவு செஞ்சு நீங்க எல்லாம் அமைதியா இருங்க. இத பாரு அமுதா, பரமு, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? என்னங்க இவங்க? அண்ணே, அம்மா ஞாபகமா இது நம்ம வீட்லயே இருக்கட்டும். எனக்கு எப்போ வேணுமோ நானே வந்து எடுத்துக்கிறேன். அமுதா, புடின்னு நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புச்சி கொடுத்து விட்டாகன்னு சொன்னேன். ஆனா அவ மனசார சந்தோஷமா கொடுத்து விடல. அவங்க ஒரு சம்பிரதாயத்துக்காக தான் கொடுத்துருக்காக. ஆனா நிலைமை முழுசா சரியாகாம எனக்கு எதுவும் வேண்டான்னு உன்னைய கெஞ்சி கேட்டுக்கிற. தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிரு. நான் வரேம்மா. அண்ணனை கேட்டதா சொல்லு. என்னடி பாப்பா, கஷ்டப்பட்டு நம்ம ஆடின டிராமா கைக்கு வரும்போது அம்பட்டை கெடுத்துட்டு போறாங்களே. பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. வாங்க. மா, மா, நீங்க பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுமா? நான் செஞ்ச தப்புக்கு என்கிட்ட நீங்க பேசினாதான் ஆச்சரியம். ஆனா என்னால இம்புட்டு நாள பழகின பழக்கத்தை மாத்திக்க முடியலம்மா. எந்த ஒரு புது விஷயத்த பண்றதுனாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் நான் செய்வேன். இன்னைக்கு ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்க போறேன். ஒரு புது வேலைக்கு போறேம்மா. திடீர்னு எல்லாமே மாறி போய் வாழ்க்கையே தலைகீழாயிடுச்சு. கடன்லாம் அடைக்க வேண்டிய நேரத்தில் என்ன ஸ்கூல்லையும் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதான் கிடைச்ச வேலைக்கு போகலான் இருக்கேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போனா ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும்னு நம்புறேம்மா. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. பரவாயில்லம்மா, உங்கள் ஆசீர்வாதம் என்றைக்கும் என் கூட இருக்கும்னு நான் என் மனசு தேர்த்திக்கிறேன். ஆமா அமுதா, சொல்லுங்க அத்தை. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் தான். நான் வர்ற வரைக்கும் வீட்டை பார்த்துக்க. கோவிலுக்கா? என்னத்த திடீர்னு? அது ஒரு நேர்த்தி கடன். பார்த்துக்க. திடீர்னு தான் ஞாபகம் வந்துச்சு. நான் போனா பூஜை கிஜையெல்லாம் முடிச்சிட்டு வர சாயந்தரம் ஆயிடும். சரிங்க அத்தை. ஆனா தனியா எப்படி? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பக்கத்து தெருவில் பொம்பளைங்கெல்லாம் வராங்க, சேர்ந்து தான் போறோம். நீ ஒன்றும் சங்கடப்படாத. நேரமாகுது, நான் கிளம்புறேன்.
இவன் சரிப்பட்டு வர மாட்டான். சீக்கிரம் வாப்பா, உனக்காக எம்பிட்டு நேரம் காத்துட்டு இருக்கிறது. சாரிண்ணே. என்னப்பா இது, சமையல் வேலைக்கு வர சொன்னா டிப்டாப்பா பேங்க் வேலைக்கு போற மாதிரி வந்திருக்க. உன்னை பார்த்தா கையாளு மாதிரி தெரியல தம்பி. வேலை ஒழுங்கா செய்வியா? இன்னும் ஒரு 2 நிமிஷம், நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வா. இந்த வரேண்ணே. இது தேடுறாப்புல தெரியல. இந்த மாதிரி வந்தாதான் எனக்கு பிடிக்கும். சரி சரி, போ, ஏறு போ.